உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் தொடர்பில் விசேட அறிவிப்பு. மகிந்தவை பழி வாங்க துடிக்கும் புலம்பெயர் தமிழர்கள். இலங்கையில் திருமணம் செய்ய உள்ளோருக்கு மகிழ்ச்சி செய்தி. பிரதமர் ஹரணியின் கூட்டத்தில் தூங்கி வழிந்த வடமாகாண கல்வி அதிகாரிகள். போலீஸ் அதிகாரி மீது கொலைவெறி தாக்குதல். வீட்டில் இருந்தபோதே அரங்கேற்றப்பட்ட கொடூரம். இலங்கை இந்திய ஒப்பந்தங்கள் மனுக்கள் தள்ளுபடி. இனி விரிவான செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடைபெறவுள்ள நிலையில் சட்ட உத்தரவுகளை மீறுவோருக்கு எதிராக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. 1968ஆம் ஆண்டு 25ஆம் எண் பொது பரீட்சைகள் சட்டத்தின் விதிகளின் கீழ் இந்த உத்தரவுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேலும் இந்த உத்தரவுகளை மீறும் எந்தவொரு நபர், நிறுவனம் அல்லது பிற தரப்பினருக்கும் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரில் எனக்கு தெரிவித்துள்ளார். இந்த தடை நடைமுறையில் உள்ள காலகட்டத்தில் புலமை பரிசில் தேர்வை இலக்காக கொண்டு வகுப்புகளை ஏற்பாடு செய்வது அல்லது நடத்துவது, பாடம் தொடர்பான விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துவது, போலி வினாத்தாள்களை அச்சிட்டு விநியோகிப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். போரை முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது தமிழ் டயஸ்போராக்கள் சிலர் இன்னமும் வைராக்கியத்துடனேயே உள்ளனர். இதனால் அவரை பழிவாங்க முற்படக்கூடும். எனவே அவர் உட்பட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு அவசியம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் MP சமன் ரட்னபிரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பதவியை வகிப்பவர் துணிவுடன் முடிவுகளை எடுக்க வேண்டும். அதற்குரிய சுதந்திரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளிலும் இந்த நடைமுறை உள்ளது. எனவே ஜனாதிபதியால் எடுக்கப்படும் முடிவு 90% சாதகமாக இருக்கலாம். 10% அதனை எதிர்க்கலாம். எனவே அந்த 10% ஜனாதிபதி ஓய்வு பெற்ற பின்னர் அவரை பழிவாங்க முற்படக்கூடும். அதனால்தான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஓய்வின் பின்னரும் பாதுகாப்பு உள்ளிட்ட வரப்பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன. இது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையாகும். குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர். அவரை பழிவாங்கும் நோக்கில் சில தமிழ் டயஸ்போராக்கள் செயற்படலாம். உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் வைத்து மஹிந்தவை பழிவாங்கக்கூடும். ஆகவே மஹிந்தவுக்கு பாதுகாப்பு அவசியம். வரப்பிரசாதங்களில் ஒன்றுதான் பாதுகாப்பு என்றும் அவர் கூறினார். இலங்கையில் புதுமண தம்பதிகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கு பெற்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திருமணத்திற்கு பின்னர் தங்கள் சொந்த வீட்டில் வாழ விரும்பும் இளம் தலைமுறையினரின் கனவை இந்த திட்டம் நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள வீட்டு வசதி பிரச்சினைகளை தீர்க்கும் நோக்கில் அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் புதிய வீடுகளை கட்டு அரசு ஊழியர்களுக்கு கடன் வழங்கும் திட்டமும் அரசாங்கத்திடம் இருப்பதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். யாழில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்ற கூட்டத்தில் வடமாகாண கல்வி அதிகாரிகள் ஆழ்ந்த நித்திரையில் கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. யாழ்ப்பாணம் வருகின்ற பிரதமர் ஹரணி நடைபெற்ற கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் பிரகாரம் வடக்கு மாகாணம் பின்தள்ளப்பட்டமை தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று கைதடியில் வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய உரையாற்றுகையில் சில கல்வி உயர் அதிகாரிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் சமூக ஆர்வலர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை இந்த கூட்டத்தில் பிரதமர் வடக்கு கல்வி நிலை பின்னோக்கி செல்வதற்கு அதிகாரிகளின் அசமந்த போக்கே காரணம் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை எகொட உயர காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவல் அதிகாரி மீது ஆயுதமேந்திய குழு ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது. களுத்துறை நாகொட வெனிவெல்கொட பகுதியில் உள்ள தனது வீட்டில் இருந்தபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வாள்கள் மற்றும் தடிகளுடன் ஆயுதமேந்திய 10 பேர் கொண்ட குழு அந்த அதிகாரியை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் காயமடைந்த அதிகாரி களுத்துறை போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அந்த பகுதியில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தமையினால் ஆத்திரமடைந்த குழுவினர் இந்த தாக்குதலில் நடத்தியதாக கூறப்படுகிறது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் சமீபத்தில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லாததாக உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட 2 அடிப்படை உரிமைகள் மனுக்கள் உயர்நீதிமன்றத்தினால் நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன.
உயர்நீதிமன்ற நீதியரசர் அச்சலா வெங்கப்பலி மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற 2 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு விண்ணப்பங்களை தொடர எந்த முதன்மையான காரணங்களும் இல்லை என்று கூறி மனுக்களை தள்ளுபடி செய்ய முடிவு செய்துள்ளது. பாதுகாப்பு ஒத்துழைப்பு, வெற்றிகரமான டிஜிட்டல் தீர்வுகளை பகிர்ந்து கொள்வது மற்றும் கிழக்கு மாகாணத்திற்கான பல்துறை மானிய உதவி குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளிட்ட இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏப்ரல் 5ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் பரிமாறப்பட்டன. மனுதாரர்கள் சார்பாக ஜனாதிபதி வழக்கறிஞர் மனோகர் ரெட்டி சில்வா மற்றும் மூத்த வழக்கறிஞர் கனிஷ்கா வித்தாரண ஆகியோர் ஆஜரானதும் சட்டமா அதிபர் சார்பாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நிர்மலன் விக்னேஸ்வரன் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் தொடர்பில் விசேட அறிவிப்பு. மகிந்தவை பழி வாங்க துடிக்கும் புலம்பெயர் தமிழர்கள். இலங்கையில் திருமணம் செய்ய உள்ளோருக்கு மகிழ்ச்சி செய்தி. பிரதமர் ஹரணியின் கூட்டத்தில் தூங்கி வழிந்த வடமாகாண கல்வி அதிகாரிகள். போலீஸ் அதிகாரி மீது கொலைவெறி தாக்குதல். வீட்டில் இருந்தபோதே அரங்கேற்றப்பட்ட கொடூரம். இலங்கை இந்திய ஒப்பந்தங்கள் மனுக்கள் தள்ளுபடி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.